இந்த ஸ்டோரியில வர அந்த 3 பசங்க மாரி நீங்களும் இருந்துடாதீங்க. ஒரு நாட்டினுடைய அரசருக்கு வந்துட்டு 3 பசங்க. ஆனா, அந்த பசங்க யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தவங்க பேசிக்க மாட்டாங்க. அந்த அரசருக்கு இது ரொம்பவுமே கஷ்டமா தெரிஞ்சுது. அதனால அவங்கள பேச வைக்கிறதுக்காக எவ்வளவோ ஒரு ட்ரை பண்ணியுமே அவங்கள வந்து பேச வைக்க முடியல. அந்த 3 பேருமே ரொம்பவுமே திறமை மிக்கவர்களா இருந்தாங்க. இருந்துமே அவங்களுக்குள்ள ஒற்றுமை மட்டும் இல்லவே இல்ல. காலப்போக்குல அந்த அரசருக்கும் வயதாக தொடங்குது. அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை மோசமாகி உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையாகிறாரு. இந்த நாட்ட அந்த இளவரசர்கள் கையில ஒப்படைக்கிறதுக்காக அந்த 3 இளவரசர்களையுமே ராஜா ஒரு நாள் அழைச்சிருந்தாரு. அவங்க 3 பேருமே வந்துட்டாங்க. அவங்க கிட்ட அரசர் ஒரு சின்ன போட்டி ஒண்ணு நடத்துறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டு முழுக்க நெறைய குச்சிகள் இருக்கு. அத வந்து உடைக்க சொல்லி சொல்றாரு. அதுல முதல் இளவரசர் ரொம்ப ட்ரை பண்ணியுமே அந்த கட்ட வந்துட்டு உடைக்கவே முடியல. அதுக்கப்புறமா 2வது இளவரசரும் அத வந்துட்டு ட்ரை பண்றாரு. அதையும் அவராலயுமே உடைக்க முடியல. திரும்ப 3வது இளவரசர் கைக்கு அந்த கட்டு போகுது. அவராலயுமே அத உடைக்கவே முடியல. அதுக்கப்புறமா அந்த அரசர் அந்த கட்ட வாங்கி அதுலேருந்து ஒரே ஒரு குச்சிய மட்டும் எடுத்து குடுத்து அவங்கள உடைக்க சொல்றாரு. அவங்க 3 பேருமே வந்துட்டு சுலபமா உடைச்சிடுறாங்க. இதன் மூலியமா அந்த அரசர் அவங்களுக்கு என்ன சொல்ல வந்தாருன்னா, நீங்களும் அந்த கட்டுல உள்ள குச்சிகள் மாதிரி தான். நீங்க ஒற்றுமையா இருந்தீங்கன்னா யாராலயுமே உங்கள உடைக்க முடியாது. ஆனா இப்படி நீங்க தனித்தனியா இருந்தீங்கன்னா ஈஸியா உங்கள உடைச்சிடுவாங்க. நீங்க ஒற்றுமையா இருந்தீங்கன்னா எந்த நாட்டு அரசராலயுமே உங்கள தோற்கடிக்க முடியாது. ஆனா நீங்க இப்படி ஒற்றுமை இல்லாம இருந்தீங்கன்னா ஒரு சிப்பாய் போதும் உங்கள தோற்கடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாரு. இது போல தான் நம்மளுமே நம்ம ஃபேமிலி கூட சண்டை போட்டுக்கிட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்டு பேசாம இருந்தோம்னா, இதே சாக்கா வச்சு வெளியில உள்ளவங்க உங்கள ஈஸியா அழிச்சுருவாங்க.